இங்க ஹீரோ வீட்ல பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்தா அந்த இடத்துல ஹீரோயின் மேல காதல் வந்திருக்கும். எங்க நம்ம பையன் கெட்டு போயிட போறான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ஊருக்கு போன அவங்களுமே இப்ப ஹீரோவை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே பின்னாடியே கிளம்பி வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவை எப்படியாச்சும் பார்த்தலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டா அந்த நேரம் அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே அவங்களை சேர்த்து அவமானப்படுத்திடுவாங்க. இது எதுவுமே தெரியாத ஹீரோவுமே நீ என்னோட அப்பா கிட்டே இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்கிற ஹீரோயினுமே உன்னை நம்பி வந்த இல்லையா, உன்னோட பணக்கார புத்தியை காட்டிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளும் அந்த முத்துமாலை அறுத்து போட்டுட்டு உடனே வெளியில போயிடுவா. இப்ப அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஒரு ஸ்டேடியம் குள்ள போனா அந்த இடத்துல ஒரு பாட்டு கேட்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இது நம்ம எழுதின பாட்டாச்சு, நம்ம பாடுற பாட்டாச்சு, இந்த இடத்துல யார் இந்த பாட்டை இது பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டருமே இருப்பாரு. சரி என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அந்த இடத்துல ஒரு விசிட்டிங் கார்டு அந்த ஜெர்னலிஸ்ட் பொண்ணு பார்த்த அந்த பொண்ணுமே இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டரோட ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, இதை எப்படி என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்கன்னு சொல்லி கேட்டா இவர் அடிக்கடி எங்க ஊருக்கு வருவாரு, வந்து எங்களோட பாட்டை கேட்பாரு, அதுக்கப்புறம் கேசட்லாம் வாங்கிட்டு போவாரு, இப்ப பார்த்தா அந்த பாட்டெல்லாம் டிஃபரெண்டா பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறத கேட்ட உடனே இவர் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், நீங்க போய் இவரை பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்களுமே பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்தா அந்த நேரம் அந்த பொண்ணு ஒரு நியூஸ் பேப்பருமே எடுத்து காட்ட இப்ப அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லி மறுநாள் அவங்களை மீட் பண்ணவும் போறாங்க. இப்ப அந்த மியூசிக் டைரக்டருமே இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாட்டு எல்லாமே இங்க வித்தியாசமா போய்கிட்டு இருக்கே, அதனால என்னன்னு கேட்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பாட்டு தான், அதை கொஞ்சம் ரீமேக்ஸ் பண்ணி நான் இங்க பணத்தை போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களோட பொண்ணு நல்லா தானே பாடுவா, ஏன் உங்களோட பொண்ணு இங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துல பணக்கார உச்சத்தையே அடைவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் சரி ஓகே நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு மறுநாள் இப்ப வந்து நாங்க கண்டிப்பா சேர்ந்துக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவருமே இது சாதாரணம் கிடையாது, இதுல 3 வருஷம் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இருக்குது, இந்த நேரத்துல யாரையும் டேட் பண்ணக்கூடாது, யாரையுமே மேரேஜ் பண்ணக்கூடாது, அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க சைன் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் சரி ஓகே ஒரு ரிகல்சல் எப்படி இருக்குதுன்றது பாத்துட்டு மட்டும் தானே அடுத்த ஒரு மூவானா கொடுக்க முடியும்னு சொல்லி ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்க அவருமே ரிகல்சல் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நாங்க எடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நேரம் இவங்களுக்கு ரிகல்சல்மே ஸ்டார்ட் ஆகி இங்க ஹீரோவும் செக்யூரிட்டி மூலமா நடந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கா, என்னோட வருங்கால மனைவி வந்திருக்கா, நீங்க எப்படி அவளை இப்படி கேவலப்படுத்துறா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கேவலப்படுத்திருப்பீங்க, நீங்க கண்டிப்பா நினைக்காத அளவுக்கு அவளை நான் இங்க தான் கூட்டிட்டு வருவேன், அவதான் என்னோட வருங்கால மனைவி, நீங்க எல்லாருமே கூட சேர்ந்து வாழதான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் எப்படி வச்சு அவகிட்ட பேசணும்னு சொல்லி அவர் இருக்கிற இடத்துக்குமே போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோயின் பயங்கரமா ரிகல்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பயங்கரமா டான்ஸ் பண்ணி பண்றத இந்த மியூசிக் டைரக்டருமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களோட மெயின் லீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கான்ட்ராக்ட்லயுமே சைன் வாங்கலான்னு போறாரு. அந்த நேரம் ஹீரோ பார்த்த ஹீரோயினுமே இதுக்கப்புறம் இவன் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்லயுமே சைன் பண்ணிடுறான். இப்ப அவனுமே நடந்த எல்லா விஷயமே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னோட காதல் என்னைக்குமே உங்ககிட்ட தான் இருக்கும், இந்த முத்துமாலம் என்னைக்குமே என் கையில இருக்குது, அதே மாதிரி நீ கண்டிப்பா என்ன தேடி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப மியூசிக் டைரக்டருமே அவங்க கிட்ட இதுக்கப்புறம் இங்க தேடி வராது, இதுக்கப்புறம் எங்க கிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கண்டிப்பா அவன் என்ன லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோமே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க.